श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम् लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मजामोकतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन वदन्वयानाम् आद्यशनकुलपतेर्बहुलाभिरामं श्रीमद्धदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्य मगदाह्वय भट्टनाद श्रीभक्तिसार कुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. சுயப்பதியான சர்வேஸ்வரன் ஸ்ரீவைகுண்டத்திலே நித்திய விபூதி என்று அழைக்கப்படுகின்ற அந்த தேசத்திலே செங்கோல் ஆட்சி நடத்தி வந்து கொண்டிருக்கிறான். ஸ்ரீதேவி பூதேவி நீலா தேவிகளோட அனந்த கருட விஸ்வக்சேன முதலான நித்திய சூரிகள் முக்தர்களோட அங்கே எம்பெருமான் நித்திய விபூதியிலே எல்லா விதமான போக்கியங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானுக்கு இவ்வளவு போக்கியங்கள் இருந்தாலும் இந்த மண்ணுலகீர் இந்த மண்ணில் உள்ள உலகத்தார் எல்லாருமே தம்மை வந்து அணுக வேண்டும், அவர்களுக்கும் இந்த பேரின்ப பெருவாழ்வு கிட்ட வேண்டும் என்பதற்காக அந்த எம்பெருமான் சேதனர்களுக்கு கரண கலையபரங்களை கொடுத்தான். அப்போ போகத்துக்கும் மோட்சத்துக்கும் ஹேதுவா இருக்கக்கூடிய அந்த சரீரத்தை எம்பெருமான் கொடுத்து அருளினான். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் சரீரத்தை கொடுத்ததோடு மட்டுமன்றி அவன் எப்படி அதிலே செய்ய வேண்டிய கர்ம அனுஷ்டானங்கள் என்ன, அதற்காக சாஸ்திரத்தையும் எம்பெருமான் கொடுத்து அருளினான். பின்பு அந்த சாஸ்திரங்கள் மிகவும் கடினமாகவும் அரிதாகவும் இருக்கிறது. அதனால எம்பெருமான் தானே அவதரித்து ராமகிருஷ்ணாதி அவதாரங்களை செய்து தாமே அந்த சாஸ்திரத்தில் உள்ள விஷயங்களை எல்லாம் அனுஷ்டித்து காட்டினான். அப்படி அவதாரம் செய்கின்ற காலத்துல சர்வேஸ்வரன் நமக்காக வந்திருக்கிறான் என்று அறிந்து கொள்ளாமல் இந்த சம்சாரிகள் அவனிடம் ஒரு மனிதரைப் போலே பாவித்தார்கள். சர்வேஸ்வரன் நேராக வந்தும் இந்த மனுஷ ரூபம் கொண்டு தன்னை தாழ விட்டு கொண்டு வருகின்ற அந்த எம்பெருமானிடம் சர்வேஸ்வரத்துவ புத்தி பண்ணாமல் அவனை மனிதனாக பார்த்தார்கள். சரி, தாமும் பிறந்து இதை நடத்தலாம் என்றால் அதுவும் நடக்கவில்லை. ஏனென்றால் நமக்கு இவர்கள் விஜாதீயர்கள். அப்ப சாட்சாத் சர்வேஸ்வரன் பரமாத்மா இருக்கான், இவர்கள் எல்லாம் கர்மமடியாக ஜீவாத்மாக்களாக இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட இவர்களை திருத்த இவர்களுக்குள்ளே ஒருவரை வைத்து இவர்களை திருத்தலாம் என்று விசேஷ கடாட்சம் பண்ணினான். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானுடைய கடாட்சம் தட்சிண திசையை நோக்கி சென்றது. அப்பேற்பட்ட அந்த தட்சிணத்துக்கு ஒளிக்கதிரோன் தெற்குதிக்க உகந்து வந்தோன் வாடியே என்று மதுரகவி ஆழ்வார் அந்த ஒளி ஜோதிஷானது தெற்கே திருக்குறுகூரிலே அந்த புளிய மரத்துக்கு அருகே அந்த ஜோதிஷ் தெரிந்தது. அப்படி நம்மாழ்வார் தொடக்கமாக ஆழ்வார்களை எல்லாம் அவதரிக்க செய்தான் எம்பெருமான். அப்பேற்பட்ட அந்த ஆழ்வார்களுக்கு மயர்வர மதுரிடம் அருள பண்ணி அவர்கள் திருநாவிலே புகுந்து தான் முன்னுறு சொல்ல ஆழ்வார்கள் பின்னுறு சொன்னார்கள். அந்த ஆழ்வார்களுக்கு உபய விபூதி என்ன, ஐஸ்வர்யம் என்ன, ஸ்வரூப ரூப குண சேஷ்டிதங்கள் என்ன, அனைவற்றையும் எம்பெருமான் நேரே காண்பித்து கொடுத்தான். அதனாலே ஆழ்வார்கள் அந்த எம்பெருமானுடைய சௌந்தரியங்களிலும் பகவன் குணங்களிலும் ஆழங்கால் பட்டு அப்பேற்பட்ட அந்த அனுபவம் ஒரு பிரவாகமாக சொல் மாலைகளாக புறப்பட்டு வந்தன. எம்பெருமான் அருளாலை பாடப்பெற்றமையால் அதற்கு அருளிச் செயல் என்று பெயர் பெற்றது. அந்த சொல் மாலைகள் செந்தமிழ் பாசுரங்களாக வெளிப்பட்டன. அதனால் அவை பிரபந்தம் இல்லை என்றில்லாமல்
திவ்ய பிரபந்தம் என்று பெயர் பெற்றது. அப்பேற்பட்ட அந்த பிரபந்தங்கள் ஆழ்வார்களுடைய திவ்ய திருவாக்கிலிருந்து வந்தவை. அதனால் அதற்கு அருளிச் செயல் என்றும் திவ்ய பிரபந்தங்கள் என்றும் பெயர் பெற்றன. அந்த திவ்ய பிரபந்தங்கள் எல்லாம் காலப்போக்கிலே மறையத் தொடங்கியது. அப்படி ஆழ்வார்களை பிறப்பித்த பின்பு இனி நாம் ஆச்சாரியர்களை பிறப்பித்து இந்த திவ்ய பிரபந்தங்களை எல்லாம் மீட்டெடுத்து இந்த மண்ணிலுள்ளோர் எல்லோருக்குமாக ஆக்கி வைக்க வேண்டும். அவர்களும் இதை அனுஷ்டித்து நம்மை அடைய வேண்டும் என்பதற்காக விஸ்வக்சேனரை அழைத்து விஸ்வக்சேனர் தொடக்கமாக நித்திய சூரியன் என்ன, திவ்ய ஆயுதங்கள் என்ன, திவ்ய ஆபரணங்கள் என்ன, எல்லாவற்றையுமே ஆச்சாரியர்களாக பிறப்பிக்க வைத்தான் எம்பெருமான். அப்படி ஆச்சாரியர்களுக்குள்ளே ஸ்ரீமன் நாதமுனிகள், அந்த நாதமுனிகள் தான் இந்த 4000 தேடி கண்டெடுத்து 1000 என்னும் 2000 என்னும் 3000 என்னும் 4000 என்றும் பகுத்து தொகுத்து வைத்தார். அப்போ வகுக்கிறது வியாசம்னு பேர். ஆக அந்த வேதத்தை 4ஆக வகுத்து வைத்தார் வேத வியாசம். அது சம்ஸ்கிருத வேதம். இந்த திராவிட வேதத்தை 4ஆக வகுத்து வைத்தார் ஸ்ரீமன் நாதமுனிகள். அவை 1000 என்று பெயர் பெற்றது, 2000 என்று பெயர் பெற்றது, 3000 என்று பெயர் பெற்றது, 4000 என்று பெயர் பெற்றது. அதை இயற்பா என்றும் சொல்கிறோம். இப்படி அந்த நம்மாழ்வாரை அவர் யோகத்திலே கண்டு சாட்சாத்கரித்து இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தோடு மட்டுமன்றி ரகசியத்ரய உபதேசத்தையும் பெற்றார். இந்த ரகசியத்ரயம் எம்பெருமான் தானே வெளியிட்டது. எம்பெருமான் பிரம்மாவை கொண்டு அந்த நான்முகனுக்கு வேதத்தை ஓதி பின்னால் சப்த ரிஷிகள் மூலமாக அந்த வேத சாஸ்திரமானது பரவியது. பின்பு மனு தொடக்கமான அவர்களை கொண்டு ஸ்மிருதிகளை கொடுத்தான். பின்பு அந்த ரிஷிமுனிகளை கொண்டு இதிகாச புராணங்களை எல்லாம் கொடுத்தான். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் தாமே நேரிலே பதரிகாசிரமத்திலே திருமந்திரம் என்று சொல்லக்கூடிய திரு 8 எழுத்து மந்திரத்தை வெளிப்படுத்தினான். பின்பு தாமே பிராட்டிக்கு உபதேசிக்கும் முகமாக துவயம்னு சொல்லக்கூடிய அந்த மந்திர ரத்னத்தை வெளிப்படுத்தினான். பின்பு திருத்தேர் தட்டிலே தன்னை ஆசிரயித்த அர்ஜுனனுக்கு சரமஸ்லோகத்தை வெளியிட்டு அருளினான். இது 3ம் சேர்ந்ததுதான் முமுட்சுப்படி என்று சொல்கிறோம், ரகசியத்ரயம் என்று சொல்கிறோம். இப்படி இந்த ரகசியத்ரயத்தை நம்மாழ்வார் நாதமுனிகளுக்கு உபதேசித்தார். அப்ப இந்த ரகசியத்ரயத்துக்கு அனுகுணமாகத்தான் இந்த திவ்ய பிரபந்தத்தை தொகுக்க வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்ட நாதமுனிகள் ஓம் நமோ நாராயணாய என்கிற அஷ்டாட்சர மந்திரம், அதற்கு அனுகுணமாக திருப்பல்லாண்டை முதலிலே வைத்தார். அப்போ வேதத்துக்கு ஓம் என்னுவது போல் உள்ளதுக்கெல்லாம் சுருக்காய் தான் மங்களமாதலால் என்று ஸ்ரீ மணவாள மாமுனிகள் காட்டி கொடுக்கிறார். அப்ப திருப்பல்லாண்ட முதல்ல வச்சதுக்கு என்ன காரணம்னா, முதல்ல மங்கள சப்தம் ஸ்வஸ்தி அப்படின்னு ஆரம்பிக்கணும். அதற்காக திருப்பல்லாண்டு. அந்த திருப்பல்லாண்டு தொடங்கி அமலநாதிபிரான், அமலன் உவந்த மந்தி. அப்போ அகாரார்த்தம் உகாரார்த்தம் மகாரார்த்தம் அந்த ஓம்ங்கிற அந்த பிரணவத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஓமித்தே காட்சரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரணவார்த்தம் திருப்பல்லாண்டு தொடங்கி அமலநாதிபிரான் வரைக்கும் முடிகிறது. அதற்கு பின்பாக கந்துநெஞ்சிருத்தாகும், அது நம பதார்த்தம். நமக என்று சொல்லக்கூடிய அந்த பதத்தின் அர்த்தங்களை எல்லாம் விவரிக்க வந்தவைதான் கந்துநெஞ்சிருத்தாம்பு பிரபந்தம். அதனால் பிரபந்தத்தை 1000 முடிவாக வைத்தார். ஓம் நமக வாய்த்த திருமந்திரத்தின் மத்திமமாம் பதம்போல் சீர்த்த மதுரகவி செய்களையை ஆர்த்த புகழ் ஆரியர்கள் தாங்கள் அருளிச்செயல் நடுவே சேர்வித்தார் தாத்பரியம் தேர்ந்து. அந்த அந்த நமங்கிற அந்த சொல்லோட தாத்பரியம் நன்றாக தெரிந்தது, பொருள் கருத்து நன்றாக விளங்கியது. ஆதலால் அதை 4000 மத்தியிலே சேர்த்தார்கள். 1000 முடிவாக இருக்கிறது. அதனால ஓம் நமக. அதற்கு பின்பு 2000 பெரிய திருமொழி தொடக்கம். கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். அப்ப நாராயண அப்படின்னு அந்த சொல்லு சேர்ந்தாப்புல வருது. அந்த நாராயண சப்தத்தை இட்டுக்கொண்டே வருது. அதனால
நாராயணா நாராயணா அப்படிங்கிறது பெரிய திருமொழி. அப்புறம் ஆய சப்தம் கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறது. அந்த கைங்கரியத்துக்கு என்ன புருஷார்த்தம் அப்படின்னா பலன் என்னன்னா அங்க எம்பெருமானுக்கு நித்திய கைங்கரியம் பண்ணக்கூடியதான் அந்த ஆய சப்தம். நித்திய கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறது. அதனால திருக்குறுந்தாண்டகம் தேடுந்தாண்டகம் ரெண்டும் ஆய சப்தத்துக்கு சேர்ந்தது. ஓம் நமோ நாராயணாய அந்த திருவெட்டெழுத்து முழுக்க முதலாயிரம் இரண்டாம் ஆயிரமா இருக்கு. அதுக்கப்புறம் துவயம் முதல்ல பத்துடை அடியவர் கிளியவன் வன்புகழ் நாரணன் தென்கரல் சேரேன்னு ரெண்டாவது திருவாய்மொழியில வருது. அப்ப துவயத்தை நேரே சொல்லல நம்ம ஆழ்வார். ஸ்ரீமதே நாராயணாய நமக அதை முதல்ல சொல்லிட்டார். அப்ப வன்புகழ் நாரணன் தின்கலல் சேரே என்று தொடங்கி மூணாம் பத்து வரைக்கும் துவயத்தோட உத்தரார்த்தம். திருநாரணந்தால் காலம்பர சிந்தி துய்வினோ திருநாரணந்தால் ஸ்ரீமன் நாராயண சரணவ் அங்கே தொடங்கி அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அகல இல்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகமூன்றுடையாய் என்னை ஆழ்வானே என்று தொடங்கி உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே சரணவ் சரணம் பிரபத்தியே அப்படின்னு 6 பத்துக்களால இந்த துவயார்த்தத்தை காமிச்சிட்டார். முதல் 3 பத்துக்கள் ஸ்ரீமதே நாராயணாய நமகன் உத்தரார்த்தம். 4வது பத்து தொடங்கி 4, 5, 6 அந்த 3 பத்துக்கள் ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது பூர்வார்த்தமா இருக்கு. மேற்கொண்டு 7, 8, 9, 10 அந்த 4 பத்துக்களுமே இந்த துவயத்தை விவரிக்க வந்தவை. அதனால துவயபரமா இருக்கு அந்த திருவாய்மொழி. அதற்கு பின்பாக இயற்பா முதல் 4 திருவந்தாதிகள் சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் திருவிருத்தம் சரணம் பிரஜ பெரிய திருவந்தாதி அகம்த்வா சர்வ பாபேபியா திருவிழக்கூத்திருக்கை திருவாசிரியம் மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சகான்னு மடல் பிரபந்தம் முழுக்க. அப்ப அந்த இயற்பா முழுக்க சரமஸ்லோக பிரகிரியையில அமைஞ்சிருக்கு. அப்போ இந்த ரகசிய திரயத்தின் அடிப்படையில் தான் ஸ்ரீமன் நாதமுனிகள் இந்த நாராயணத்தை தொகுத்து வைத்தார். அப்பேற்பட்ட அந்த உயர்ந்த பிரபந்தங்கள் அந்த பிரபந்தங்களுக்கு இனி வியாக்கியானமிட்டு அருள வேண்டும். அந்த 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 பிரபந்தங்களை எல்லாம் திருக்கோயில்களிலும் திருமாளிகைகளிலும் இல்லங்களிலும் மடத்திலையும் சந்நிதியிலும் அனுசந்தானம் செய்ய வேண்டும். இது நித்திய அனுசந்தானம் அப்படின்னு ஏற்படுத்தி வைத்து அந்த பிரம்மோற்சவங்களில் எல்லாம் இந்த 4000 கிரமத்தை சேவிக்கும் முறைமையை திருக்கல்யாணம் ஆகட்டும் சீமந்தோரயனம் ஆகட்டும் ஏதோ இது ஆகட்டும் எல்லாத்துக்குமே இந்த 4000 ஏற்படுத்தி வைத்தார்கள். அதன் பெருமை கருதி எங்கனே சொல்லினும் இன்பம் பயக்குமே. அப்பேற்பட்ட அந்த திவ்ய பிரபந்தத்தை எல்லோரும் சேவிக்கும்படி ஆக்கி வைத்தார்கள். பகவத் ராமானுஜர் எம்பெருமானார் அவர் எழுந்தருளி இருக்கிறார். பெரிய திரள் பெரிய திருவோலக்கத்திலே சிஷ்யாக்கள்லாம் சேர்ந்திருக்கார். நூற்றுக்கணக்கான பேர் இருக்கிறார்கள். ஒருவர் எந்தித்தார், எங்களுக்கு இந்த திவ்ய பிரபந்தத்தோட அர்த்தம் தெரியணும், அதுக்காக ஒரு வியாக்கியானம் செய்துள்ள முடியுமா, திருவாய்மொழிக்கு ஒரு வியாக்கியானம் செய்துள்ள முடியுமா என்று அவர் கேட்டாராம். ஆக பல்லாண்டு தொடங்கி முடிவாக திருவாய்மொழியோடு முடிகிறது திவ்ய பிரபந்தம். இப்படி இந்த 24 பிரபந்தங்களுக்குள்ளே திருவாய்மொழிக்கு தனி ஏற்றம் சொல்லப்படுகிறது. இத்தனை பிரபந்தங்களுக்குள்ளே அந்த திருவாய்மொழிக்கு மட்டும்தான் பகவத் விஷயம் என்று பெயர். 4000 முழுக்கவே பகவத் விஷயம்தான். ஸ்ரீராமாயணம் முழுக்கவே பகவத் விஷயம்தான். எம்பெருமான சொல்லக்கூடிய எல்லா பிரபந்தங்களுமே பகவத் விஷயம்தான். இருந்தாலும் இந்த திருவாய்மொழிக்கு தனி ஏற்றம் சொல்லப்படுகிறது. உண்டோ திருவாய்மொழிக்கு ஒப்பு என்று மணவாள மாமுனிகள் கொண்டாடுகிறார். அந்த அப்பேற்பட்ட அந்த திருவாய்மொழி அது பகவத் விஷயமா இருக்கு. ஸ்ரீராமாயணத்துல சொல்லப்பட்ட விஷயம் என்ன, பகவத்கீதையில சொல்லப்பட்ட விஷயம் என்ன, வேதாந்தங்களிலே சொல்லப்பட்ட விஷயம் என்ன, இவை எல்லாத்தையுமே திருவாய்மொழி கொண்டுள்ளது. வேத சதுஷ்டயத்துக்கு சாரமா இருக்கு. அப்ப வேத சதுஷ்டய
அங்க உபாங்கங்கள் போலே. அப்ப இந்த திருவாய்மொழி அந்த 4 வேதத்துக்கும் சாரமா இருக்கு. இந்த திருவாய்மொழி உபனிஷத்துக்கு சாரமா இருக்கு, இதிகாச புராணங்களுக்கு சாரமா இருக்கு. அப்பேற்பட்ட அந்த திருவாய்மொழி இந்த பிரபந்தங்களுக்குள்ளே பெருமை பெற்றதாக இருக்கிறது, புகழ் பெற்றதாக இருக்கிறது. அப்பேற்பட்ட இந்த திருவாய்மொழி அர்த்தங்களை எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக ஓர் உரை அருளி செய்ய வேண்டும் என்று அந்த திருவோலக்கத்தில் உள்ள சிஷ்யர்கள்லாம் பிரார்த்தித்தார்கள் பகவத் ராமானுஜரை. பார்த்தார் எம்பெருமானார், நாம நவகிரந்தம் பண்ணிட்டோம் வேதாந்தத்துக்கு, இது தமிழ் பிரபந்தமா இருக்கு, இதுக்கு நாம ஒரு உரையிட்டோம் என்றால் எம்பெருமானார் உடையவரே சாதித்தார் ஆயிற்று, இதற்கு மேலே அதிலே உரையிடுவதற்கு ஒன்றுமில்லை என்று நின்று விடுவார்கள். ஆனால் இந்த திருவாய்மொழியோ 1102 பாசுரங்களாலே வேத வேதாந்த கருத்துக்களை எல்லாம் சொல்ல வந்தவை. திராவிட வேத சாகரமா இருக்கு. இந்த தென்மொழி மறைக்கு ஒரு பெரிய மறை கடலா இருக்கு. அப்பேற்பட்ட இந்த கடலுக்கு உண்டான அந்த விசேஷார்த்தம் நம்மோடு நின்றுவிடக்கூடாது, மேலும் மேலும் இது பல்கி பரவ வேண்டும். அதற்காக பார்த்தார் தம்முடைய அபிமான புத்திரனான திருக்குறுகை பிள்ளானை அழைத்து, நீர் இதற்கோர் உரை அருளி செய்ய வேண்டும் என்று நியமித்தார். அப்ப அப்பேற்பட்ட அந்த திருவாய்மொழி அதை காத்த குணவாளர்கள் யார் யார் அற்புதமாக காட்டுகிறார் ஸ்ரீ மணவாள மாமுனிகள். பிள்ளான் நஞ்சீயர் பெரியவாச்சான் பிள்ளை தெல்லார் வடக்கு திருவீதி பிள்ளை மணவாள யோகி திருவாய்மொழியை காத்த குணவாளர் என்று நெஞ்சே கூறு. அப்ப பிள்ளான் தொடக்கமாக நாம பிள்ளானை கொண்டு 6000 படியை செய்து முடிப்போம். அதற்கு பின்பு இது 12000 படி, 24,000 படி, 36,000 படி, 9,000 படி என்று மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே வர வேண்டும் அப்படின்னு எம்பெருமானாருடைய சங்கல்பம். ஈன்ற முதல் தாய் சடகோபன், பக்தி பாரவசியத்தாலே பிறந்தது இந்த திருவாய்மொழி பாசுரங்கள். அதை வளர்த்த இதத்தாய் இராமானுஷன். அதனால ஆசையோடு ஒரு குழந்தையை பெற்றுக்கிறோம், அதை பேணி காத்து அந்த குழந்தை மேலும் மேலும் நன்றாக வளர்த்த பெருமை பகவத் ராமானுஜரையே சாரும். அதனால பிள்ளானை கொண்டு ஆரம்பித்து வைத்தார். அந்த வரிசையை எடுத்து காட்டுறார் ஸ்ரீ மணவாள மாமுனிகள். ஆக இந்த திருவாய்மொழி இந்த அர்த்தத்தை எல்லாம் படித்தோம் என்றால் மற்றைய 3000 பாசங்களுக்கு உண்டான அர்த்தங்கள் தன்னடைவே புரிந்துவிடும். இதுக்குத்தான் பகவத் விஷயம் என்று பெயர். அப்ப பிள்ளான் நஞ்சீயர் பெரியவாச்சான் பிள்ளை தெல்லார் வடக்கு திருவீதி பிள்ளை மணவாள யோகி திருவாய்மொழியை காத்த குணவாளர்கள், இவர்களை ஒரு நாளும் மறக்க கூடாது. நெஞ்சே தினந்தோறும் அவர்களை வாழ்த்தி கொண்டிருப்போம், அவர்களுக்கு பல்லாண்டு பாடி கொண்டிருப்போம். அந்த கிருதஜதையை மனதிலே எப்போதும் கொண்டிருப்போம். அப்ப திருக்குறைபுரான் பிள்ளான் என்ன, நஞ்சீயர் என்ன, நம்பிள்ளை என்ன, பெரியவாச்சான் பிள்ளை என்ன, வடக்கு திருவீதி பிள்ளை என்ன, மணவாள யோகின்னு சொல்லக்கூடிய பாதிகேசரி அழகிய மணவாளஜியர். அப்பேற்பட்ட இவர்கள் திருவாய்மொழியை நமக்கு காத்தளித்த பெருமக்கள். முந்தரவே பிள்ளான் முதலானோர் செய்தருளும் அந்த வியாக்கியைகள் அன்றாகில் அந்தோ திருவாய்மொழி பொருளை தேர்ந்துரைக்க வல்ல குருவார் இக்காலம் நெஞ்சே கூறு. ஸ்ரீ மணவாள மாமுனிகள் சாதிக்கிறார். அப்படி முந்துரவே பிள்ளான் முதலானோர் செய்தருளும் அந்த வியாக்கியைகள் அன்றாகில். ஒருவேளை நமக்கு இத்தனை வியாக்கியானம் கிடைக்கலன்னா அந்த திருவாய்மொழி பொருளை தேர்ந்துரைக்க வல்ல குருவார் இக்காலம், இந்த காலத்திலே அதற்கு திவ்யமான பொருளை சொல்லக்கூடியவர்கள் யார், அந்த திருவாய்மொழிக்கு உயர்ந்த அர்த்தத்தை சொல்லக்கூடியவர்கள் யார் என்று மணவாள மாமுனிகள் அப்போதே கேட்டுள்ளார். அவருடைய காலத்திலேயே கேட்டுள்ளார் ஸ்ரீ மணவாள மாமுனிகள். அப்படி இந்த திருவாய்மொழி எவ்வாறு வளர்ந்தது, அதற்குண்டான வியாக்கியானம் என்னென்ன, எல்லாரும் ஞான திருக்குறையப்பிரான் பிள்ளான் எதிராசர் பேரருளான். அப்போ எம்பெருமானாருடைய நியமனம் இருக்கு, அருளும் இருக்கு, நியமனம் இருக்கு. உள்ளாரும் அன்புடனே மாறன் மறைப்பொருளை அன்றுரைத்தது இன்பமிகும் 6000. அப்ப இன்பமிகும் 6000 இருக்கு. அது எதிராசர் பேரருளால வந்த பிரபந்தம். எல்லாரும் ஞான திருக்குறையப்பிரான் பிள்ளான். அப்போ தெளிவான ஞானத்தை உடையவர், தெல்லிய ஞானத்தை உடையவர். ஏனென்றால் பகவத் ராமானுஜருடைய எம்பெருமானாருடைய அபிமான புத்திரர்.
அந்த மாறன் மறைப்பொருளை அன்று உரைத்தது. அன்று ஒரு நாள் உரைத்தார். அவர் எம்பெருமானாருடைய அருளை கொண்டு, நியமனத்தை கொண்டு அது இன்பமிகும் 6000 என்றாயிற்று. 6000படி ஒரு வியாக்கியானம். தஞ்சீரை ஞானியர்கள் தாம்புகனும் வேதாந்தி நஞ்சீயர்தாம் பட்டர் நல்லருளால். அப்போ தஞ்சீரை ஞானியர்கள் தாம்புகனும் வேதாந்தி. அப்ப வேதாந்தி வேதாந்தி என்று புகழ் பெற்றவர் நஞ்சியர். அப்பேற்பட்ட அவரை திருத்தி பணிகொண்டவர் ஸ்ரீ பராசர பட்டர். அவருடைய நல்லருளாலே அப்போ பட்டர் அருள் இருக்கு. 6000 படிக்கு எதிராசருடைய பேரருள் இருந்தது. 9000 படிக்கு பட்டருடைய நல்லருள் இருந்தது. எஞ்சாத ஆர்வமுடன் மாறன் மறைப்பொருளை ஆய்ந்துரைத்தது ஏர் 9000. அப்ப நஞ்சியர் திருவாய்மொழி காலக்ஷேபம் 100 காலக்ஷேபம் செய்துள்ளார். நஞ்சியர் அப்பேற்பட்ட அவர் ஆர்வமோடே அந்த மாறன் மறைப்பொருளை ஆய்ந்துரைத்தார். அதற்கு ஏர் 9000. ரொம்ப பெருமை வாய்ந்தது அப்படின்னு சொல்றார். நம்பிள்ளை தம்முடைய நல்லருளால் ஏவியிட பின் பெரியவாச்சான் பிள்ளை அதனால். நம்பிள்ளையுடைய சிஷ்யர் பெரியவாச்சான் பிள்ளை. அவருக்கு ஸ்ரீ கிருஷ்ணன்னு திருநாமம். இன்னொரு சிஷ்யர் வடக்கு திருவீதி பிள்ளை, அவருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணன்னு திருநாமம். இந்த இருவருமே நம்பிள்ளைக்கு இரு கண்கள் போன்றவர்கள். அதனால இரு கண்ணர்கள் என்று பெருமையாக பேசப்பட்டவர்கள். அப்பேற்பட்ட அதிலே ஒருவர் ஆவணி மாதத்திலே ரோஹி நட்சத்திரத்தை அவதரித்தார் ஸ்ரீ பெரியவாச்சான் பிள்ளை. அவரை அழைத்தார். நல்லருளால் ஏவியிட நல்ல அருளை கொடுத்தார், நியமனத்தையும் கொடுத்தார். இன்பா வருபத்தி மாறன் மறைப்பொருளை சொன்னது 24,000. அப்பேற்பட்ட அந்த இன்ப மாறி, அப்பேற்பட்ட பாசுரங்கள் இன்பமயமா இருக்கக்கூடிய அந்த திருவாய்மொழி, அதற்கு மாறன் மறைப்பொருளை சொன்னது 24,000. அதற்கு 24,000 படி என்று பெயர். திருக்குறுகைப்பிரான் பிள்ளான் சாதித்ததுக்கு 6,000 படி என்று பெயர். நஞ்சியருடைய திருவாய்மொழி வியாக்கியானத்துக்கு 9,000 படி என்று பெயர். அடுத்தாப்புல காட்டுறார். தெல்லியதா நம்பிள்ளை செப்பு நெறி தன்னை வள்ளல் வடக்கு திருவீதி பிள்ளை இந்த நாடறிய மாறன் மறைப்பொருளை நன்குரைத்தது ஈடு 36,000. முதல் பாசுரத்துல எதிராசர் பேர் அருள் இருந்தது. அடுத்த பாசுரத்துல பட்டர் நல்லருள் இருந்தது. அடுத்த பாசுரத்துல நம்பினுடைய நல்லருள் இருந்தது. ஆனா இதற்கு அருள் இல்லை. ஏனென்றால் நஞ்சியரின் சீரா நம்பிள்ளை ஒரு முறையிலே ஒரு கிரமத்துல அந்த திருவாய்மொழி வியாக்கியானத்தை சொல்ல, பகல்ல பூரா அந்த வியாக்கியானத்தை கேட்டு ராத்திரி உட்கார்ந்து பட்டோலை படுத்தினார் வள்ளல் வடக்கு திருவீதி பிள்ளை. வடக்கு திருவீதி பிள்ளைன்னு அவர் திருநாமம். அவருக்கு வள்ளல் வடக்கு திருவீதி பிள்ளை என்று அவர் பெரிய வள்ளல். நமக்கெல்லாம் இந்த ஈடு 36,000 படியை கொடுத்த வள்ளல் என்று மணவாளம் அவர்கள் அவருக்கு ஒரு அடைமொழியை சேர்க்கிறார், வள்ளல் என்று. அது தெல்லியதா நம்பிள்ளை செப்பு நெறி தன்னை, தெல்லியதா நம்பிள்ளை. அப்ப அந்த நம்பிள்ளைக்கு உண்டான ஏத்தம் என்ன? அவர் பரமாச்சாரியர். அது மட்டுமன்று வடமொழி புலமை தென்மொழி புலமை இரண்டும் உண்டு அவர்கள். அப்பேற்பட்ட உயர்ந்த வியாக்கியானம் அந்த ஈடு 36,000 படி. நாடறிய மாறன் மறைப்பொருளை நன்கு உரைத்தது ஈடு 36,000. இந்த நாடறிய உரைத்தார் அந்த பிரபந்தத்தை. அடுத்தாப்புல அன்போடு அழகிய மணவாளச்சியர் பின்போரும் கற்றறிந்து பேசுகைக்கா தம்பெரிய போதமுடன் மாறன் மறையின் பொருளுரைத்தது ஏதமில் 12,000. அப்ப அன்போடு அழகிய மணவாளச்சியர் பெரியவாச்சான் பிள்ளையினுடைய கடாட்சத்தை பெற்றவர். பின்போரும் கற்றறிந்து பேசுகைக்கா, அதுக்காக ஒரு உரை, ஒரு பத உரையை போல அருளி செய்தார். தம்பெரிய போதமுடன் அவர் இந்த அத்தியனத்தை, இந்த சம்பிரதாயத்துக்கு இந்த கிரந்தங்களை நூல்களை எல்லாம் கற்க ஆரம்பித்தது வயதான பின்பு. இருந்தாலும் பெரியவாச்சான்களுடைய திவ்ய கடாட்சத்தை பெற்றதனால் தம்பெரிய போதமுடன் மிகப்பெரிய ஞானத்தோடு அந்த மாறன் மறையின் பொருளுரைத்தது ஏதமிழ் 12,000. இதற்கு 5 விதமான வியாக்கியானங்கள். அப்பேற்பட்ட இந்த திருவாய்மொழிக்கு 6,000 படி என்ன, 9,000 படி என்ன, 24,000 படி என்ன, ஈடு 36,000 படி என்ன, 12,000 படி என்ன
இப்படியே இந்த திருவாய்மொழி வியாக்கியானம் வளர்ந்து கொண்டே வந்தது. அப்பேற்பட்ட அந்த ஈடு 36,000 படி. அதை நம்பிள்ளை ஒரு முறை வடக்கு திருவீதி பிள்ளையினுடைய திருமாலைக்கு வந்தார். வந்த காலத்துல மத்தியான பொழுது ஆச்சு. பெருமாளுக்கு போனகம் சமர்ப்பிக்கணும். அதனால கோயிலாழ்வார் கதவை திறக்கிற காலத்துல அந்த கோயிலாழ்வாருக்கு மேல ஒரு கட்டு இருந்தது, ஒரு பழைய ஓலைச்சுவடி. அதை எடுத்து கண்ணால பார்த்தா திருவாய்மொழிக்கு இவர் சாதித்த அர்த்தங்கள் பூரா அதுல இருந்தது. உடனே வடக்கு திருவீதி பிள்ளைக்கு அவருடைய நியமனம் இல்லாம பண்ணிட்டோம், கடாட்சம் இல்லாம செய்துட்டோமே அப்படின்னு பயம். நம்பிள்ள திருவடிகள்ல விழுந்து கிடந்தார். நம்பிள்ள அவரை வாரி அணைத்து கொண்டு ஒரு ஆணைக்கோலம் செய்தார் போலே இருக்கிறது. ஒரு பெரிய யானை, அந்த யானைக்கு எப்படி அலங்காரம் பண்றோம், மேல போர்வை சாத்தி, அதுக்கு அந்த தும்பிக்கைக்கு மேல அதுக்கு திருமல்லாம் சாத்தி, மணியெல்லாம் சாத்தி, அந்த மாதிரி ஆணைக்கோலம் செய்தார் போல இருக்கிறதுன்னு ஆச்சரியப்பட்டார். அதை எடுத்து பக்கத்துல இருக்கிற அந்த ஈயுண்ணி பத்மநாபருக்கு அதை பிரசாதம் பண்ணிட்டார். அதை வாங்கி பார்த்தார், இது ரொம்ப பெருசா இருக்கு, இத இந்த ஈட்டை பிரவர்த்தகம் பண்ணணும், இந்த ஈட்டை சேவிச்சு அர்த்தம் சொல்லணும்னா எம்பெருமானாரே திரும்ப வந்து பிறக்கணும், ஒரு புனரவதாரம் பண்ணணும். அவர் திருவாக்கிலேதான் இந்த ஈடு பிரவர்த்தகப்பட்டு ஈடு 36,000 பெருக்கராகி அவருடைய திருவாக்கிலே வந்த பின்புதான் இந்த கிரந்தம் பிரகாசிக்க வேண்டும் என்று அவர் நினைத்தார். சீரார் வடக்கு திருவீதி பிள்ளை எழுதேரார் தமிழ் வேதத்து ஈடுதனை தாருமென வாங்கி, வடக்கு திருவீதி பிள்ளையிலிருந்து வாங்கி ஈயுண்ணி மாதவர்க்கு தாம் கொடுத்தார் பின் அதனைத்தான். அப்ப ஈயுண்ணி மாதவருக்கு அந்த ஈட்டோட அந்த ஓலைச்சுவடியை கொடுத்துட்டார். அப்ப நம்பிள்ளையுடைய சீரர் தாம் கொடுத்தார் தம்மகனார் தங்கையில். அந்த சிறியாழ்வான் அப்பிள்ளைன்னு சொல்லக்கூடியவர் பத்மநாப பெருமாளுங்கிறதுக்கு அவருக்கு கொடுத்துட்டார், அவருடைய பிள்ளைக்கு. அதுலேருந்து அந்த ஈட்டு ஓலைச்சுவடி நானூறு பிள்ளை கைக்கு போச்சு. அவர் நம்பிள்ளையினுடைய இன்னொரு சீடர். அந்த நானூறு பிள்ளையினுடைய குமாரர் நானூராச்சான் பிள்ளை, அவர் கைக்கு வந்தது அந்த ஈடு, அந்த ஈட்டோட பிரதி இப்ப அவர் கையில இருக்கு. அப்ப இத்தனை ஆழ்ந்த பொருளுடைய அந்த ஈடு 36,000 படி. அந்த 36,000 படியை பிரகாசப்படுத்தணும். அது யாரை கொண்டு செய்வது? இந்த ஈடு எப்படி பிரகாசப்பட போறது? அப்பேற்பட்ட உயர்ந்த உற்சவம் இன்னைக்கு நடக்கிறதே. இந்த ஈட்டோட பிரகாசம் எப்படி வந்தது? இது ஈடு வளர்ந்த சரிதை. அந்த 36,000 படி வியாக்கியானம் வடக்கு திருவீதி பிள்ளை கையிலிருந்து சிறியாழ்வான் அப்பிள்ளைக்கு போச்சு. அவருடைய குமாரர் பத்மநாப பெருமாளுக்கு போச்சு. அவர்கிட்டேருந்து நம்பிளையுடைய சிஷ்யர் நானூறு பிள்ளைக்கு போச்சு. அவர்கிட்டேருந்து அவருடைய திருக்குமாரர் நானூராச்சான் பிள்ளை கையில அந்த ஈட்டோட ஓலைச்சூடியே இருக்கு. இப்படி வந்த அந்த பரம்பரை அப்புறம் நஞ்சியர், நம்பிள்ளை, வடக்கு திருவீதி பிள்ளை, பிள்ளைலோகாச்சாரியர், கூரகுலோத்தமதாசர், திருவாய்மொழி பிள்ளை, இப்ப மணவாள மாமுனிகள் வரைக்கும் வரணும். அப்போ திருவாய்மொழி பிள்ளை காலத்துல அந்த திருவாய்மொழி பிள்ளையை திருத்தி பணி கொண்ட பின்பு அவர் ஆழ்வார் திருநருக்கு எழுந்தருளி அந்த திருக்கூறுகளை அந்த திருக்குறுகூர்னு சொல்லக்கூடிய அந்த ஊரை எல்லாம் நன்றாக விளங்க செய்து, உடையவருக்கு தனியாக சதுர்வேதி மங்கலம் ஒரு சன்னதி எழுப்பி ஆழ்வாரையும் பிரதிஷ்டிப்பித்து இருக்கின்ற காலத்துல இந்த திருவாய்மொழி அர்த்தத்தை கேட்கணுமேன்னு கேட்ட உடனே உமருக்கு அந்த திருமலை ஆழ்வார்னு சொல்லக்கூடிய அவருக்கு ரொம்ப ஆர்வம், திருவாய்மொழி அர்த்தம் கேட்கணும். அங்க உள்ளவா சொன்னா உம்மருக்கு சொல்லணும்னா அது திருப்புட்குழி ஜீரால தான் முடியும், நீ திருப்புட்குழி புறட்டு போகும்னு சொன்ன உடனே நேரம் அங்கேருந்து புறப்பட்டு திருப்புட்குழி ஜீயரை தேடி வர அவர் பரமபதித்து அன்னைக்கு 16வது நாள் நாராயண பலி நடக்கிறது. ஓ, உயர்ந்த அந்த திருவாய்மொழி அர்த்தத்தை கேட்காமே போயிட்டோமேன்னு அங்கிருந்து வருத்தப்பட்டு கொண்டு இவ்வளவு தூரம் வந்துட்டோம், தேவப்பெருமாளை சேவிச்சுட்டு போயிருவோம் அப்படின்னு வரதனை சேவிக்க வரார். அப்படி வரதனை சேவிக்கிற வர்ற காலத்துல இந்த நானூறு பிள்ளை, நானூறு ஆச்சான் பிள்ளை எல்லாருமே ஒரு ஒரு அந்த கோஷ்டியினுடைய திரளா ஒரு அடியார் குழாங்களா வந்துட்டு இருக்க. பார்த்தான் தேவப்பெருமாள், இனி ஈடு பிரகாசப்படுத்தணும் ஈட்டை. அந்த ஈட்டை பிரகாசப்படுத்துறதுக்கு மணவாள மாமுனியோட அவதாரம் நடந்தாகணும். சரி,
அவருக்கு இவர்தான் இந்த திருவாய்மொழி பிள்ளையுடைய சிஷ்யர் தான் மணவாள மாமணிகள். இவர் மூலமா அவருக்கு ஈட்டை கொடுத்து இந்த ஈடும் பிரகாசப்படுத்தணும் அப்படின்னு திருவுள்ளம் கொண்டார் வரதன். எல்லோருக்கும் வரம் கொடுக்கக்கூடியவர், வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளல். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் சடாரி சாதிக்கிற காலத்துல அந்த 400 பிள்ளைக்கு தன்னுடைய திருவடியை அவர் சிரசிலே ஊன்றி அழுத்த சாதித்து திருமலை ஆழ்வார் எழுந்தொழிருக்கிறார். இப்போது அவர்தான் இந்த ஸ்ரீவைஷ்ணவ குலத்து பீடத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு இந்த ஈடு காலக்ஷேபத்தை தேவரில் சாதித்தரணும்னு சொல்றார், ஆணையிடுறார். 400 பிள்ளைக்கு பார்த்தார 400 பிள்ளை இப்போது நமக்கு முடியாது, வயதாகிவிட்டது. என்னுடைய குமாரன் 400 ஆச்சான் பிள்ளை இருக்கான். அந்த 400 ஆச்சான் பிள்ளைக்கு ஓர் சொல்லி வைத்துள்ளேன். இந்த ஈட்டை எல்லாருமாக திருநாராயணபுரத்திற்கு சென்று அங்க ஆயி ஜனன்யாச்சார சுவாமி, திருவாய்மொழி ஆச்சான் சுவாமி, இப்படி அங்க சில பேர் இருக்கா. அதனால நேராக திருநாராயணபுரம் சென்று அங்க இருக்கிற எம்பெருமானார் சன்னதிக்கு முன்பே இந்த ஈட்டை நீங்கள் காலக்ஷேபம் செய்யலாம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் புறப்பட்டு வரா. மேலோர்க்கு ஈந்தார் அவரே மிக்கு ஆங்கவர் வாழ் பெற்ற சிறியாழ்வான் அப்பிள்ளை தாம் கொடுத்தார் தம்மகனார் தங்கையில் பாங்குடனே 400 பிள்ளைக்கு அவர்தான், நல்ல மகனார்க்கு அவர்தான், மேலோர்க்கு ஈந்தார் அவரே மிக்கு என்று எல்லோருமாக புறப்பட்டு வந்து இந்த திருநாராயணபுரத்துல பகவத் விஷயம் காலக்ஷேப கோஷ்டி. அப்போ இந்த பகவத் விஷயம்தான் நமக்கு பிரமாணமா இருக்கு. இந்த ஸ்ரீபாஷ்யம் சுதப்பிரகாசிக தான் நமக்கு பிரமாணமா இருக்கு. அதனால பிரமாண ரட்சணம் பண்ணி கொடுத்த திவ்ய தேசம் திருநாராயணபுரம். ஸ்ரீபாஷ்யத்தையும் பகவத் விஷயத்தையும், இந்த பிரமாணத்திலே சொல்லப்பட்ட விஷயம் என்ன? பிரமேயம். அந்த பிரமேயம் யாரு? திருவரங்கநாதன். அப்பேற்பட்ட அந்த திருவரங்கநாதனை ரட்சணை பண்ணி கொடுத்த திவ்ய தேசம் இந்த திருநாராயணபுரம். சரி, இந்த பிரமாணத்தை வாசிச்சு அந்த பிரமேயத்தை காட்டி கொடுப்பவர் யார்? பிரமாதா ஆச்சாரியர், ஜெகதாச்சாரியர். அப்பேற்பட்ட அந்த பகவத் ராமானுஜரை 12 வருஷம் இங்க வச்சிருந்து காப்பாற்றுகிற திவ்ய தேசம் இந்த திருநாராயணபுரம். அதனால பிரமாண ரட்சணம் என்ன, பிரமேய ரட்சணம் என்ன, பிரமாதா ரட்சணம் என்னன்னு சொல்லி இது மூன்றுமே நடந்த இடம் அந்த திருநாராயணபுரம் திருத்தலம். அப்படி இங்க ஈடு வந்தது. அப்படி ஈட்டை எல்லாம் அதிகரித்து கொண்டு அந்த ஓலைச்சுவடி எல்லாம் வாங்கி கொண்டு திருமலை ஆழ்வார் நம்முடைய திருவாய்மொழி பிள்ளை இங்கிருந்து புறப்பட்டு ஆழ்வார் திருநகரி சென்றார். அப்பேற்பட்ட அந்த ஆழ்வார் திருநகரியிலே ஓர் அவதாரம், அற்புதமான அந்த அவதாரம் பார்த்தான் எம்பெருமான். சரி, ஏற்கனவே ஆதிசேஷனை கூட்டு நீர் ஏற்கனவே அவதாரம் பண்ணி இந்த பிரம்ம மீமாம்சன்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ரீபாஷ்யம் என்ன, கீதா பாஷ்யம் என்ன, சாரம் என்ன, தீபம் என்ன, சங்கிரகம் என்ன, கத்தியத்திரயம் என்ன, எல்லாம் தேவரின் ஒரே சாய்ச்சிட்டே. அது இப்போ ரகசிய மீமாம்சைன்னு சொல்லக்கூடிய அந்த ரகசிய கிரந்தங்களுக்கும் இந்த திவ்ய பிரபந்தமான உரை இந்த ஈடு 36 படியையும் பிரவர்த்தித்து கொண்டு இதை பிரகாசப்படுத்த வேண்டும். ஆதலால் நீர் மீண்டும் அவதரியும் என்று சொல்ல அவர் அவதரித்த திவ்ய கஷேத்திரம் ஆழ்வார் திருநகரி கஷேத்திரம். அந்த திருக்குறுகூருக்கு பெருமை நம்மாழ்வாரையும் கொடுத்தது, பவிஷதாச்சாரியன்னு சொல்லக்கூடிய எம்பெருமானையும் கொடுத்தது, அதற்கு மேலாக இந்த பெரிய மணவாள மாமனியரையும் கொடுத்தது. அப்ப ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீய திருவடி சரணம் சொல்லுகின்ற காலத்துல அதனால ஒரு முப்புரி நூல் போல அந்த பூரல முப்புரி நூல் போட்டுக்கிறோமே, அந்த மாதிரி 3 பேரையும் நமக்கு பெற்றுக் கொடுத்த திருத்தலம் தான் திருக்குறுகூர் திருத்தலம். அந்த ஆழ்வார் எம்பெருமானுக்கு திருவடியா நிலையா இருக்கார். அந்த ஆழ்வாருடைய திருவடி நிலையில எம்பெருமானார் இருக்கார். அந்த எம்பெருமானாருடைய புனர் அவதாரம் தான் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் ஐப்பசி மாதத்திலே திருமூலத்திலே அவதரித்தார். அதனால பெரிய ஜீயர் திருவடிகளே சரணம் என்று சொன்னாலே போதும். எம்பெருமான் திருவடிக்கு மங்களாசாசனம் பண்ணுவதை காட்டிலும் ஆழ்வார் திருவடிக்கு மங்களாசாசனம் பண்ணுவது ஒரு ஏற்றம். அந்த ஆழ்வார் திருவடிக்கு மங்களாசாசனம் பண்ணுவதை காட்டிலும் எம்பெருமானார் திருவடிகளுக்கு மங்களாசாசனம் பண்ணுவது ஒரு ஏற்றம். அப்படி எம்பெருமான், ஆழ்வார், எம்பெருமானார் இவர்கள் மூர்களை காட்டிலும் ஜீயர் திருவடிகளே என்று சொல்லணும் என்று சொன்னால் அது ஜீயர் தொடக்கமாக எம்பெருமான் வரைக்கும் அது சென்று சேருமாம். அதனால பெரிய ஜீயர் திருவடிகளே சரணம்
என்று சொன்னாலே போதும் என்பது பெரியவர்களுடைய திருவாக்கு. அப்படி திருவாய்மொழி பிள்ளை அந்த ஈட்டு பிரபந்தத்தை வாங்கி கொண்டு இதற்கு பின்பு அவருக்கு எல்லா காலக்ஷேபமும் முடிந்தது. இங்கிருந்து புறப்பட்டு சென்றார். அவருக்கு ரொம்ப தள்ளாம வந்துருத்து. அந்த தள்ளாமையில வயோதிகம், உடம்பு முடியல, படுத்துன்னு இருக்க. இருந்தாலும் கண்லேருந்து கண்ணீர் பெறுகிறது அவருக்கு. ஏன் இந்த கண்ணீர் சிஷ்யாலாம் கேட்கிறார். இல்ல, எனக்கு அப்புறம் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ பீடத்திற்கு தலைமை தாங்கி திருவரங்கம் சென்று தென்னரங்கம் செல்வ மற்றும் திருத்தி வைத்தான் வாழியே அப்படின்னு திருத்தி வைத்தார் பகவத் ராமானுஜர். அந்த செல்வத்தை எல்லாம் சேர்த்து வைத்தது நாதமுனிகள். அப்பேற்பட்ட அந்த செல்வத்தை பொருத்தி வைத்தது ஆளவந்தார். இப்போ அந்த செல்வத்தை நிலைநிறுத்தி வைக்கணுமே. அங்க இருக்கிற திருவரங்க செல்வம் என்ன, ஸ்ரீரங்க ஸ்ரீ கைங்கரிய செல்வம் என்ன, இந்த பிரபந்த திவ்ய பிரபந்தம் ரகசிய கிரந்தம் தொடக்கமான இந்த செல்வங்கள் என்ன, இதையெல்லாம் காப்பாற்றி கொண்டு போறவர் உண்டோ அப்படின்னு ஒரு கவலையை தவிர எனக்கு இங்கிருந்து திருநாட்டுக்கு எழுந்துள்ள ஒரு காலம் வருத்தமில்லை. அதுதான் வருத்தம்னு சொன்ன உடனே அங்கிருந்து எந்தித்தார் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் திருநாம் ஸ்ரீ மணவாள மாமனிகளுக்கு யாம் செய்வோம் என்று அவருக்கு வாக்குறுதி கொடுத்து அவருடைய நியமனப்படி அங்க இருக்கிற பவிஷதாச்சாரியர் திருமேனிக்கு எதிராஜ வம்சதியை சாதித்தார். திருவாய்மொழி நூற்றந்தாதியை சாதித்தார். நேராக அங்கிருந்து புறப்பட்டு வந்து திருவரங்கம் வந்து சேர்ந்தார். அந்த திருவரங்கத்துல பெரிய பெருமாளை அடிபணிந்து துற நிற்க அந்த எம்பெருமானும் அவருக்கு பல்லவராயன் மடத்தை கொடுத்து நம் அழகிய மணவாள மாமுனிகள் வந்தார்னு சொல்லி மரியாதையோட பரிகரத்தோட பல்லவராயன் மடத்தில் எழுந்தருளி இருந்தார் ஸ்ரீ மணவாள மாமுனிகள். அதன் பின்பாக அந்த மணவாள மாமுனியிடம் வானமாமலை ஜீயர் என்ன, பட்டர்பிரான் ஜீயர் என்ன, திருவேங்கட ராமானுஜ ஜீயர், கோயில் அண்ணன், பெதிவாதி பயங்கர மன்னா, எறும்பியப்பா, அப்பிள்ளை, அப்பில்லார்னு சொல்லக்கூடிய அந்த சிஷ்யர்கள் எல்லோரும் வந்து சேர்ந்தார்கள். அப்பேற்பட்ட அந்த தென்னரங்கன் செல்வமுத்தும் நிலைநிறுத்தி வைத்தார். அந்த கைங்கரிய ஸ்ரீயை வளைத்தார். வளர்த்து கொண்டிருக்கிற சமயத்துல அவருடைய ஆச்சாரியரான திருவாய்மொழி பிள்ளைக்கு கொடுத்த வாக்கின்படி பொய்யில்லாத மணவாள மாமுனி புந்திவாளி புகழ்வாளி, அந்த பொய்யில்லாதங்கிறத அந்த புந்திக்கு சேர்த்துக்கணும். அவருடைய அந்த உயர்ந்த புத்தி அந்த அறிவுக்கு சேர்த்துக்கணும். அப்படி அந்த திருவாய்மொழி பிள்ளைக்கு கொடுத்த சபதம் என்ன, அவருக்கு கொடுத்த வாக்கு என்ன? சம்ஸ்கிருத வேதத்திலே ஒரு முறை கண் வைத்து மறுமுறை கண் வையாமல் இந்த திராவிட வேதத்தையும் ரகசிய கிரந்தங்களையும் பிரவர்த்தித்து கொண்டு போக வேண்டும். ஒரே ஒரு முறை ஸ்ரீபாஷ்ய காலசேபம் கேட்டுக்க வேண்டியது. அதற்கப்புறம் முழுக்க இந்த அருளிச்சீரலும் ரகசிய கிரந்தத்தையும் பொழுதுபோக்கணும். குறிப்பா இந்த ஈடு 36,000 படி உம்ம மூலியமா இது உலகத்துக்கெல்லாம் பிரகாசம் அடையணும். அப்ப நம்பிள்ள ஆசைப்பட்டார். வடக்கு திருவீதி பிள்ளை திருமாலைக்கு போய் அந்த ஓலைச்சுவை எடுத்து பார்க்கிற காலத்துல அந்த பட்டோலை படுத்தி வச்சுட்டார். ஆணைக்கோலம் செய்தார் போலே இருக்கிறது. திரும்ப எம்பெருமானாரே வந்துதான் இதை பிரவர்த்தகப்படுத்தணும்னு சொல்லி அன்னைக்கு அவர் ஆசைப்பட்டார். அவருடைய ஆசையை நிறைவேற்றுவதாக வாக்களித்து கொண்டு திருவரங்கத்திலே எழுந்தருளியிருந்து இந்த ஈடு 36,000 படி காலக்ஷேபத்தை தொடர்ந்து செய்து கொண்டு வந்தார். முமுட்சுப்படி அஷ்டாதச ரகசியங்கள் 18 ரகசிய கிரந்தங்கள் இருக்க. அதுலேருந்து ஒரு 3 கிரந்தத்தை எடுத்துட்டார். முமுட்சுப்படி ஸ்ரீவச்சன பூஷணம், தத்துவத்திரயம், பிள்ளைலோகாச்சாரிய கிரந்தங்கள், அஷ்டாதச ரகசிய கிரந்தங்கள். அவருடைய திருத்தம்பியார் சாதித்தருளியது ஆச்சாரிய கிரதயம். இந்த 4 கிரந்தத்தையும் எடுத்து அதற்கு ஒரு வியாக்கியானம் விட்டு அருளினார். எல்லாமையான காலம் வந்துருத்து. அப்போ வந்து வியாக்கியானம் பண்ணிட்டு இருந்தார். அங்கேருந்து வந்து கேட்டா, கந்தாடை தோலப்ப எல்லோரும் கேட்டா, கஷ்டப்படுறீரே வியாக்கியானம் பண்றீரே. இல்லை, உம்முடைய சந்ததிக்காக எழுதி வைத்துக் கொண்டிருக்கிறேன். ஒருவேளை மணவாள மாமுனிகள் முமுட்சு படிக்கோ, ஸ்ரீவச்சன பூஷணத்துக்கோ, தத்துவ திரயத்துக்கோ, ஆச்சாரிய ஹிருதயத்துக்கோ வியாக்கியானம் எழுதாம போயிருந்தா இன்னைக்கு வரைக்கும் அந்த ரகசிய கிரந்த சதுஷ்டயங்களுடைய ஒன்பொருள், ஆழ்பொருள், உள்பொருள், இந்த அர்த்தங்கள் நமக்கு தெரியாமையே போயிருக்கும். அப்படி அந்த பெரிய பெருமாள் அருளாலே ஸ்ரீ மணவாள மாமுனிகள் ஸ்ரீரங்க ஸ்ரீயை வளர்த்து கொண்டு தென்னரங்கன் செல்வத்தை எல்லாம் நிலைநிறுத்திக் கொண்டு சிஷ்யல் குழாங்களுக்கு காலக்ஷேபம் எல்லாம் செய்து கொண்டு அற்புதமா இருந்த அந்த காலத்துல இவருடைய பிரபாவத்தை
உலகத்தார் அறியும்படி செய்ய வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டார் பெரிய பெருமாள். எல்லோரும் அறிஞ்சுக்கணும் இவருடைய பிரபாவத்தை. இந்த உலகத்தார்கள் எல்லாமே எல்லோருமே இவருடைய பிரபாவத்தை அறிந்து கொள்ளும்படி செய்ய வேண்டும். அதற்காக பார்த்தார் பெரிய பெருமாள். நாமும் ஸ்ரீராமனாக அவதரித்தோம். விஸ்வாமித்திரிடம் நாம் பாடம் கற்றோம். ஆனால் மிதிலைக்கு சென்ற பின்பு அந்த விஸ்வாமித்திரர் ஊர்வசையிடம் மோகம் கொண்டது முதலான சரித்திரத்தை எல்லாம் நாம் சதானந்தர் மூலமாக தெரிந்து கொண்டோம். அவரை ரொம்ப உயர்ந்த ஆச்சாரியர்னு நினைச்சோம். ஆனா அவருக்குள்ளேயும் இந்த ரஜோகுணம் தமோகுணம் இருக்கு. வசிஷ்டர்கிட்ட வாசிச்சோம். அப்புறம் சாந்திபினிய கிருஷ்ணாவதாரத்துல சாந்திபினிட்ட வாசிச்சோம். நான் சர்வேஸ்வரன்னு தெரிஞ்சும் எங்கிட்ட மோட்ச லாபத்தை கேட்காம புத்திரனை கேட்டு சென்றார்கள். அப்ப இத்தனை ஆச்சாரியர்கிட்ட நாம் கற்றும் எல்லோருமே இந்த லோக விஷயங்களை கேட்டார்களே ஒழிய மோட்ச பிராப்தியை யாரும் கேட்கவில்லை. ஆனால் இந்த மணவாள மாமுனிகளோ எல்லோரும் நன்றாக வாழ வேண்டும், எல்லோருக்கும் அந்த மோட்ச பிராப்தி கிடைக்கணும், எல்லோரும் உஜ்ஜீவனம் அடைய வேண்டும், நற்கதியிலே எல்லோரும் செல்ல வேண்டும் என்று அவர் மிக மிக நல்ல உள்ளம் கொண்டவராக இருக்கிறார். இப்பேற்பட்ட இந்த மணவாள மாமுனிகளையே நாம ஆச்சாரியராக கொள்ள வேண்டும். சத்துவகுணம் மேலோங்கி நிற்கிறது அந்த ஸ்ரீ மணவாள மாமுனிகளுக்கு. அப்பேற்பட்ட இவர்தான் நமக்கு ஆச்சாரியர். இவருடைய பிரபாவத்தை உலகத்தார் அறியும்படி செய்ய வேண்டும். இவரையே ஆச்சாரியராக ஏற்றுக்கொண்டு அந்த 36,000 படி வியாக்கியானம், அற்புதமான நம் ஷடகோபன் பாடிய அந்த திருவாய்மொழி, அதற்கமைந்த வியாக்கியானங்கள், இதையெல்லாம் நாம் கேட்டு இன்புற வேண்டும். அதற்காக அந்த எம்பெருமான் அர்ச்சக முகேன ஆணையிட்டு அருளினான் ஸ்ரீ மணவாள மாமுனிகளுக்கு. நல்லதோர் பரீதாவி வருடம் தன்னில் நலமானாபனையின் 31 சொல்லறிய சோதியுடன் விலங்கு வெள்ளி தொல்கிழமை வளர்பக்க நாளானாரில் செல்வமிகு பெரிய திருமண்டபத்தில் செழுந்திருவாய் மொழி பொருளை செப்பும் என்று வள்ளியுரை மணவாள அரங்கர் நங்கள் மணவாள மாமுனிக்கு வழங்கினாரே. அப்பேற்பட்ட இந்த உயர்ந்த இந்த திருவாய்மொழிக்கு அர்த்தத்தை எல்லாம் உம்முடைய திருவாக்காலே கேட்க வேண்டும் என்று பரிதாபி வருடம் ஆவணி மாதம் 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சுக்ல சதுர்தசி சுவாதி நட்சத்திரத்தன்று திருவரங்கநாதன் ஆணையிட்டு அருளினான். இப்ப அந்த பரிதாபி வருஷத்துல திருப்பவுத்திர உற்சவம் நடந்து வந்தது அந்த ஆவணி மாசம். இப்பேற்பட்ட இந்த பெரிய ஜீருடைய பெருமை இருக்கு, இதை உலகத்தார் அறியும்படி செய்ய வேண்டும் அப்படின்னு எம்பெருமானுக்கு திருவுள்ள உகப்பு. அந்த 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 உகப்பினுடைய மேலிட்டால் அவருக்கு தாம் சிஷ்யராக வேண்டுங்கிற எண்ணம், அந்த எண்ணத்தை கொண்டார் நம்பெருமான். அப்பேற்பட்ட அவருக்கு உடனே எல்லோருமாக அழைத்தார், ஆணையிட்டார். எல்லா திவிதேசங்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. அப்ப எல்லா திவிதேசத்து எம்பெருமான்களும் அங்க வந்துடணும். தினமுமே வரான்னு ஐதீகம். எப்படி ஒரு ராஜாவானவன் அந்த புறத்தை விட்டு வேட்டைக்கு செல்கிறான், அரசவைக்கு செல்கிறான், சிறைச்சாலைக்கு செல்கிறான், தோட்டத்துக்கு செல்கிறான், பின்பு ராத்திரி அந்த அந்தபுரத்துக்கு வந்துடுறான். அதே போல இந்த எல்லா திவிதேசத்து எம்பெருமானும் பல பல திவிதேசங்கள்ல இருக்கா. சில இது காடா இருக்கு, சில இது மேடா இருக்கு, சில இது பள்ளமா இருக்கு. இப்படி எல்லாம் எங்க போனாலும் எல்லோருமே ராத்திரி சயனோத்சவத்துல பெரிய பெருமாள்கிட்ட சேர்ந்துருவாளாம். அப்படி எல்லோருக்குமாக அழைப்பு கொடுத்து உபய நாச்சிமார்களோட, பெரிய பிராட்டியாரோட, அனந்த கருட விஸ்வக்சேன தொடக்கமான ஆழ்வார்களோட, ஆச்சாரியர்களோட, அணியரங்கன் திருமுத்தத்து அடியார்கள், ஆச்சாரிய புருஷர்கள், ஜீயர்கள், ஸ்ரீவைஷ்ணவர்கள், ஏகாங்கிகள், அம்மங்கார்கள், அனைத்து கொத்து பரிகரங்கள் எல்லோருக்கும் அருளப்பாடு நியமித்து எல்லோரும் கோஷ்டியாக நம்பெருமானை மங்களாசாசனம் செய்து கொண்டு அந்த பெரிய ஜீயரை தன் முன்பாக தனித்து அருளப்பாடு சாதித்து பலர் அடியார் முன்பும் ஸ்ரீ ஷடகோபனையும் பிரசாதித்து ஆணையிட்டபடி அந்த சந்தன மண்டபத்திலே நாளை முதலாக நம்முடைய பெரிய திருமண்டபத்திலே பெரிய வன்குருகூர் நம்பியான ஆழ்வாருடைய திருவாய்மொழி பொருளை 36,000-உடனே
நடத்தும் என்று நியமித்து அருளினார். பார்த்தார், அவர் நியமிச்சுட்டார். உடனே மணவாளன் மிகுந்த அடக்கத்தோட, நாமார் பெரிய திருமண்டபமார் நம்பெருமாள் தாமாக நம்மை தனித்தழைத்து நீ மாறன் செந்தமிழ் வேதத்தின் செழும்பொருளை நாளும் இங்கே வந்துரை என்று ஏவுவதே வாய்ந்து. அதற்கு தகுதி இருக்கா அடியனுக்கு? நாம யாரு? இப்பேற்பட்ட அந்த பெரிய திருமண்டபமார், அதுவும் எம்பெருமான் பிரதமாச்சாரியன் தேவரின் முன்பாகவா என்று விண்ணப்பம் செய்தார். அப்புறம் பார்த்தான் எம்பெருமான், இது எம்முடைய ஆணை, நீர் நிறைவேற்றியே ஆக வேண்டும். உடனே மறுதினமே தொடங்குவதாக எழுந்தருளினார். எப்படி நிலத்தேவர் குழாங்களோடே அந்த திருவாரன் விடையிலே திருவாய்மொழியை கேட்டாரோ, அந்த ஸ்ரீராமாயணத்தை கேட்கிற காலத்துல பக்கத்துல பிராட்டி இல்லை. தன்னுடைய பெருமையெல்லாம் சொன்னார் பீஷ்மர், விஷ்ணு சகஸ்ரநாமமாக. அப்ப எம்பெருமான் மட்டுமே இருந்து கேட்டான். அதனால எம்பெருமான் எப்போ என்ன கேட்டாலும் அவன் விஷயமா தனித்து கேட்டதுதான் அதிகமாக இருக்கிறது. ஆனால் இங்கே அழகிய மணவாள மாமுனிகள் அற்புதமாக திருவாய்மொழிக்கு அர்த்தம் சாதிக்கிறார். அந்த அர்த்தத்தை நாமும் திருவனந்தாழ்வான், பெரிய திருவடி, சேனை முதலியார், நித்திய சூரிகள், நம்மாழ்வார் தொடக்கமாக ஆழ்வார்கள் 11, நாத யமுன எதிவராக ஆச்சாரியர்கள் எல்லோருமாக சேர்ந்து கொண்டு ஸ்ரீரங்க நாராயணஜீயர், திருமாலை தந்த பெருமாள் பட்டர், அணியரங்கன் திருமுத்தத்து அடியார்கள் புடைசூழ பேர் உலக்கமாக உபயநாச்சிமார்களோட நம்பெருமாள் திவ்ய சிம்மாசனத்திலே ஏறி வீற்றிருந்தார். மணவாள மாமுனிகள் நம்பெருமாள் திருமுன்பே வடக்கு முகமாக பெரிய பெருமாளை பார்த்து கொண்டு அமர்ந்தார். லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்பதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு என்று தொடங்கி பொது தனியன்களை எல்லாம் சாதித்து, திருவாய்மொழி தனியன்களை எல்லாம் சாதித்து கொண்டு உயர்வர உயர்நலம் தொடங்கி 100 திருவாய்மொழிகளுக்கு உண்டான அர்த்தம் அந்தந்த இடங்களே வருகின்ற காலத்துல இது ஸ்ருதி பிரக்கிரியா இருக்கு, இது உபனிஷத் பிரக்கிரியா இருக்கு, இது இதிகாச புராண பிரக்கிரியா இருக்கு, இது எம்பெருமாவோட பரத்துவத்தை சொல்றது, இது எம்பெருமாவோட சௌலபியத்தை சொல்றது, இது பரத்துவே பரத்துவம், இது விபவே பரத்துவம், இது வியூகத்துல பரத்துவம், இது வியூகத்துல ஆழ்வார் விடக்கூடிய தூது, இது அர்ச்சேல பரத்துவம் என்று சொல்லி இது ஸ்ரீபாஷ்ய பிரக்கிரியா இருக்கு. 6000 படி பிள்ளான் சாதித்தது ஸ்ரீ விஷ்ணு புராண பிரக்கிரியை. வாதிகேசரி அழையவனவாஜியை சாதித்த 12,000 படி ஸ்ரீமத் பாகவத பிரக்கிரியா இருக்கு. நஞ்சியர் சாதித்த 9,000 படி ஸ்ரீபாஷ்ய பிரக்கிரியில இருக்கு. பெரியவாச்சான்பள்ளி சாதித்த 24,000 படி ஸ்ரீராமான பிரக்கிரியில இருக்கு. இது ஸ்ரீ பாஞ்சராத்திர பிரக்கிரியில இருக்கு. இது 36,000 படி சுத பிரகாஷிகா பிரக்கிரியில இருக்கு. இது ஸ்ரீமன் மகாபாரத பிரக்கிரியில இருக்கு என்று சொல்லி இதையெல்லாம் எடுத்து விளக்கி, இது பதார்த்தம், இதுதான் இந்த சொல்லுக்கு பொருள், இது வாக்கியார்த்தம், இது சொற்றொடருக்கான பொருள், இது மகா வாக்கியார்த்தம், இது உபனிஷத்துங்களுக்கு உண்டான பொருள், இது சமபி விவகாரார்த்தம், சொல் சேர்க்கை, சொல் பிரித்தல், பதங்களை கூட்டி சொல்லுதல், பதங்களை பிரித்து சொல்லுதல், அதுல விளைகின்ற பொருள். இது துவனி அர்த்தம், இது துவனி அர்த்தமா இருக்கு, துவனி பொருளா இருக்கு. இது வெங்கியர்த்தமா இருக்கு, அறியத்தக்க பொருளா இருக்கிறது. இது பிரதிகோட்டி அர்த்தமா இருக்கு, விகுதி முதலான இடைச்சொற்களை சேர்த்து சேர்த்து வரக்கூடிய அர்த்தமா இருக்கு, அந்த சொல்லுக்கான பொருள். இது சப்தரசமா இருக்கு. ஆழ்வாருடைய இந்த பாசுரத்துக்கு ஈட்டில சாதித்த இந்த அர்த்தம் சப்தரசம், சொற்களோட சேர்த்தியால விளைந்த சிறப்பு பொருள். இது அர்த்தரசமா இருக்கு. அந்தந்த இடத்திற்கு ஏற்ற சொற்கள் கையாளப்படுவதால் விளைகின்ற தனி சிறப்பு பொருள். இது பாவரசமா இருக்கு. ஆழ்வாருடைய மனது, அந்த மனதுல எம்பெருமான் காட்டி கொடுத்தமை இதையெல்லாம் மெய்ப்பாட்டை வெளிப்படுத்துகிறது என்று பாவரசம் இந்த இடத்திலே துவனிக்கிறது. இது ஒன்பொருள், இது ஒட்பொருள், இது அறிபொருள் என்று விளக்கமாக விரிவாக
உபன்யாசம் நிகழ்த்தினார் ஸ்ரீ மணவாள மாமுனிகள். இவ்வாறு 10 மாத காலம் நம்பெருமாள் அனுதினமும் எல்லா உற்சவத்தையும் நிப்பாட்டிட்டு அந்த வியாக்கியானத்தை எல்லாம் திருச்செவி சாற்றினார். ஆனந்தம் தாங்க முடியல அவருக்கு, ஆனந்த பெருக்கு. அந்த அழகிய மணவாள மாமுனிகளை பக்கத்துல வச்சுட்டு அவரை பார்த்துட்டே இருக்கும், அவருடைய வாயை பார்த்துட்டே இருக்கார். விஷதவாக் சிகாமணி, சொல்ல வேண்டிய கருத்தை விளக்கமா புரியும்படி சொல்லக்கூடியவர் ஸ்ரீ மணவாள மாமுனிகள். அந்த விஷதவாக் சிகாமணி அப்பேற்பட்ட அந்த அவருடைய திருவாக்கில வந்த அந்த இன்சுவை அமிர்தத்தை கேட்டு கேட்டு மகிழ்ந்தார். அதனால அந்த பராங்குஷன் சொல்தேனில் நெஞ்சே துவள், அந்த ஆழ்வாருடைய சொல் இருக்கே அது தேன் போல இருக்கு. அப்பேற்பட்ட அந்த சுவைய மேலும் மேலும் ஈடு 36,000 பெருக்கர், பெருக்கர்னா அதில் உள்ள விஷயத்த இன்னும் கூட்டி எழுதி சொல்லல. அந்த ஈடு 36,000 படியில நம்பிள்ள சாதித்ததை சுவைபட சொல்லுகிறார், விளக்கமாக சொல்லுகிறார், விரிவாக சொல்லுகிறார், உரையோடு கருத்தோடு சொல்லோடு பொருளோடு சொல்லுகிறார். அப்பேற்பட்ட அந்த போத மணவாள மாமுனி ஈடுரைக்க கேட்டு உள்ளம் பூரித்த பெருமாள் அப்படின்னு அரையர்கள் இன்னைக்கும் தாளம் சேவிக்கிறார், தாளத்தை இன்னும் சேவிக்கிறார்கள். அப்பேற்பட்ட புகழுரை போத மணவாள மாமுனி ஈடுரைக்க கேட்ட உள்ளம் பூரித்த பெருமாள். அப்பேற்பட்ட அந்த அந்த விஷயத்தை இன்றும் அரையர்கள் இந்த இந்த புகழுரைய கேட்டுக்கொண்டே நம்பெருமாள் மண்டபங்களுக்கு எழுந்துள்ளார். அரையர்கள் தாளம் போட்டு சேவிக்கிறாளாம், இந்த உயர்ந்த அர்த்தத்தை அவர் சாதித்தார் என்று. அப்பேற்பட்ட அந்த பகவத் விஷயம் 10 மாத காலம் நடந்தது. அதற்கு பின்பு இது ஆரம்பித்தது பரிதாபி வருஷம் ஆவணி மாசம். அதுலேருந்து 10 மாசம்னா அடுத்த சித்திர மாசம் பிறந்து சித்திரை வைகாசி ஆணி மாதம். அந்த ஆணி மூலத்தன்னைக்கு சாத்துமர நாள். ஆனந்த வருடத்தில் கீழ்மையாண்டில் அழகான வானிதனில் மூல நாளில் பானுவாரங்கொண்ட பகலில் செய்ய பௌரணையில் நாளிட்டு பொருந்தி வைத்தே ஆனந்தமயமான மண்டபத்தில் அழகாக மணவாளர் ஈடு சாற்ற வானவரும் நீரிட்ட வழக்கே என்ன மணவாள மாமுனிகள் கழித்திட்டாரே என்று அடுத்த வருடம் அந்த பிரமாதீச வருஷம் அந்த ஆணி மாதத்துல ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி திதி மூல நட்சத்திரம். அப்ப ஆவணி மாசம் ஆரம்பிச்சது அந்த ஈடு வியாக்கியானம் 10 மாசம் நடந்தது. அடுத்த ஆணி மூலம் அது இன்றைய நன்னாள். அந்த ஆணி மூலம்தான் இன்றைய நாள். இத்தனை விஷயம் நடந்தது 10 மாசம். எந்த பிரம்மோற்சவமும் இல்லை. எல்லா திவ்யதேசத்தை எம்பெருமானும் எல்லா ஆச்சாரியர்களும் ஜீயர்களும் ஸ்ரீவைஷ்ணவர்களும் பாகவதோத்தவர்களும் நித்தியசூரிகள் தொடக்கமாக எல்லோரும் இங்கே இருந்தார்கள். அரவிந்த பாவையும் தானும் மனம் புகுந்து என்னும்படி திருப்பாக்கடலையும் ஆள் இல்லை, ஸ்ரீவைகுண்டத்திலையும் ஆள் இல்லை. எல்லோரும் மணவாள மாமுனிகள் ஈடு சாதிக்க கேட்க எல்லோரும் வந்து சேர்ந்தார்கள்னு ஆனந்தமாக சொல்லலாம். அப்படி கொண்டாடலாம். பார்த்தான் திருவரங்கநாதன் நம்பெருமாள் ஜீயரை மிகவும் சீராட்டி பாராட்டி அவரை கொண்டாடணும், அவருக்கு எல்லா வைபவங்களையும் கொடுக்கணும் அப்படின்னு அவன திருவுள்ளத்துல எம்பெருமானுக்கு திருவுள்ளம் பற்றினான். உடனே அச்சர்களை அழைத்து மணியக்காரரை அழைத்து பரிச்சரங்களை எல்லாம் அழைத்து அவருக்கு வேண்டிய உபச்சாரங்களை எல்லாம் தயார்படுத்தும்படி சொன்னான். அன்றைய தினம் ஆனி மாதம் மூல நட்சத்திரம் பௌர்ணமி திதி ஞாயிற்றுக்கிழமை. அன்றைய தினத்திலே அந்த சந்தன மண்டபம் நன்றாக அலங்கரிக்கப்பட்டது. நம்பெருமாள் பிராட்டிமாவுடன் நன்றாக உடுத்தி அணிகலன்கள் தரித்து பூத்த புன்முறுவலோடு சிவந்த திருமுக மண்டலத்தோடு கஸ்தூரி திலகத்தோடு அணியார் சங்கும் ஆலையும் ஏந்தி ஆசன பத்மத்திலே அழுத்தின திருவடிகளோடு இரு அருகும் மண்மகளும் நிலமகளும் நெருங்கி இருப்ப திவ்ய சிம்மாசனத்திலே ஏறி அருளியிருந்தார். ஆச்சாரியர்கள் மகாபுருஷர்கள் நிலத்தேவர்கள் அடியார் பெருமக்கள் என்று அனைவருமே குழுமி இருந்தனர்.
பெரிய ஜீயரின் திருமுன்னர் பெரிய பெரிய தட்டுல தேங்காய், வெத்தலை, பாக்கு, பழங்கள், புஷ்ப மாலைகள், காஷாய திருப்பரியட்டங்கள், சந்தனம், கற்கண்டு, பட்டு பீதாம்பரங்கள் மற்றும் பல வகைப்பட்ட உபகாரங்கள் எல்லாமே சேர்த்து வைக்கப்பட்டன. அப்படி சேர்த்த அந்த வஸ்துக்கள் எல்லாம் அங்கு முழுக்க நறுமணத்தை பரப்பி கொண்டிருந்தன. நெய் தீபங்கள் மங்கள ஒளியை காட்டின. கூடியிருந்த குலாத்தினர் நம்பெருமாள் பெரிய ஜீயரை உபசரிக்கும் நேர்த்தி கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அந்த திருவரங்கநாதன் எல்லோரையும் கூட்டு ஆணையிட்டான். மாமுனிகள் கம்பீரமான தம் மிரற்று ஓசையிலே முனியே, நான்முகனே, முக்கண்ணப்பா என்று தொடங்கி சூழ்ந்து அகன்று ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெரும் பாலேயோ அபாவரச்சூழ் அரியை அயனை அரற்றி அபாபத்து வீடு பத்த குருகூர் சடகோபன் சொன்ன என்று அந்த ஈடு வியாக்கியான பந்திகளை எல்லாம் சேவித்து ஈடு சாற்று முறையை நடத்தினார். ஆக அந்த பரமபதநாதனுக்கும் க்ஷீராப்திநாதனுக்கும் கிடைக்காத பெரும் பாக்கியம் நம்பெருமாளுக்கு அன்று கிடைத்தது. மங்கள வாத்தியங்கள் எல்லாம் முழங்கின. பெரிய மேளம் சேவிக்கப்பட்டது. பெரிய ஜீயருக்கு சம்பாவனை செய்யும் சமயமும் வந்தது. இப்போ ஈடு சாத்து முறை ஆயிடுத்து. கடைசி 100வது திருவாய்மொழியை சேவிச்சாச்சு. 98 திருவாய்மொழி பரபக்தி, 99வது திருவாய்மொழி பரஜானம், 100வது திருவாய்மொழி பரமபக்தி எல்லாத்தையும் விலக்கி சொல்லியாச்சு. அவருக்கு வேணுங்கிற மரியாதையை செய்யணும். அந்த சமயம் வந்தது. அப்போதுதான் அந்த ஆச்சரியம் நடந்தது. ஸ்ரீ ரெங்கநாயகம்னு ஒரு குமாரன், அர்ச்சக குமாரன் வேஷத்துல அந்த திருவரங்கநாதனே வந்து நின்னான். 4 வயது சிறுவன். என் பெயர் ரெங்கநாதன் கேட்டான். எல்லாரும் கேட்டா, யார் இந்த பையன் நிற்கிறானே, தள்ளிப்போ தள்ளிப்போன்னா, என் பெயர் ரெங்கநாதன் அப்படின்னு பெரிய ஜீயருக்கு முன்னால நின்னான். உடனே அங்க இருக்கிற பெரியவாள்லாம் அவனை விளக்கினான். அண்ணாண்ட போ, அங்க போ, அங்க போ. அவன் பிடிவாதமாக ஜீயருக்கு முன்பே நின்றான். இரு கரத்தையும் குவித்து கொண்டான். கண்ணீர் மல்க அந்த ரெங்கநாயந்த சிறுவன் கம்பீரமான குரல்ல ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனிம் அப்படின்னு ஒவ்வொரு பதத்தையா பிரித்தி சொன்னான். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம், அந்த திருமலையாழ்வார்னு சொல்லக்கூடிய அந்த திருவாய்மொழி பிள்ளைக்கு அவருடைய தயைக்கு இலக்கானவர். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம், ஞானம் பக்தி முதலான குணங்களுக்கு பெரிய கடல் போன்று இருக்கிறார். குணக்கடலாக இருக்கிறார், ஞானக்கடலாக இருக்கிறார். ஞானம் பக்தி வைராக்கியம் இவை தொடக்கமான குணங்களுக்கு கடலாக இருக்கிறார். யதீந்திரரான எம்பெருமானாரிடத்து அன்பு மிக்கராயும் இருக்கிறார். அந்த அழகிய மணவாள மாமுடிகளை வணங்குகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த கூடியிருந்த பெரியோர்களுக்கான அச்சிறுவன் அடுத்த க்ஷணத்திலே ஓடிப்போனான். பெரியோர்கள் அவன் ஓடிப்போவதை பார்த்து, மீண்டும் சொல்லாய், ஒரு முறை மீண்டும் சொல்வாய் என்று கேட்கின்ற காலத்துல அந்த ஸ்லோகத்தை ஒரு முறை திரும்ப சொல்லுவாயா என்று கேட்க, அடியேன் அறியேன் என்று சொல்லிக்கொண்டு கருவறைக்குள் பிரவேசித்து மறைந்து போனான். அப்பேற்பட்ட இந்த நிகழ்ச்சி நடந்தது. அந்த நிகழ்ச்சி நடந்த பின்பு அன்றைய தினம் அதிகாலையிலே கோயில் கந்தாடை அண்ணன், வானமாமலை ஜீயர், எறும்பியப்பா இந்த மூவரும் தங்களுக்குள்ளே சிந்தித்து, இந்த மாதிரி இன்னைக்கு பெரிய ஜீயர் ஈடு சாத்துமுறை பண்றார், பகவத் விஷயம் சாத்துமுறை இருக்கு, அவருக்காக நாம ஒரு தனியன் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு திருவுள்ளம் கொண்டு இதே தனியனை எழுதி வைத்திருந்தார்களாம் பட்டோலையிலே. ஆனால் அதை அவர்கள் விண்ணப்பிப்பதற்கு முன்பாகவே நம்பெருமாள் ரெங்கநாயகம் என்கிற ஒரு சிறுவன் ஒரு மாணவனாக வந்து அந்த ஆசானுக்கு இந்த ஸ்லோகத்தை தனியனாக சமர்ப்பித்தார். அதைத்தான் எச்சாத்திரபாவம் சம்பிராப்தகா ஸ்ரீசஸ்ரீ ரெங்கநாயகா என்று நாம் கொண்டாடுகிறோம். அப்ப எச்சாத்திரபாவம் சம்பிராப்தகா, அந்த அந்த மாதவனே மாணவனாக வந்தான். அந்த மணவாள மாமுனிகளுக்கு இந்த தனியனை சமர்ப்பித்தான்.
அப்ப இந்த திவ்ய பிரபந்தம் முழுக்க எம்பெருமானாராலே ரட்சிக்கப்பட்டது, அவராலே காக்கப்பட்டது. இருந்தாலும் அதை முழுமையாக வளர்த்து நிலைநிறுத்தி வைத்த பெருமை ஸ்ரீ மணவாள மாமுனிகளையே சாரும். ஒருவேளை இந்த மணவாள மாமுனிகள் அவதாரம் செய்யவில்லை என்றால் இந்த திவ்ய பிரபந்தம், அந்த தமிழ் ஆரணம் இருக்குதே, செந்தமிழ் ஆரணம், இது ஆற்றில் கரைத்த புலி போலே போயிருக்கும். அதை காப்பாற்றி கொடுத்தார் ஸ்ரீ மணவாள மாமுனிகள். அப்பேற்பட்ட அந்த மணவாள மாமுனிகளுக்கு இந்த தனியனை சமர்ப்பித்தார் திருவரங்கநாதன். அதற்கு பின்பாக பாலி திருநாமத்துக்கு நியமனமிட்டாராம். பாலி திருவாய்மொழி பிள்ளை மாதகவாழ் வாழும் மணவாள மாமுனிவன் வாழியவன் மாறன் திருவாய்மொழி பொருளை மாநிலத்தோர் தேரும்படி உரைக்கும் சீர் செய்யதாமரை தாயினை வாழியே சேனவாழி திருநாபி வாழியே துய்யமார்பும் புரிநூலும் வாழியே சுந்தரத்திரு தோயினை வாழியே கையுமேந்திய முக்கோடும் வாழியே கருணை பொங்கிய கண்ணினை வாழியே பொய்யில்லாத மணவாள மாமுனி புந்திவாளி புகழ்வாளி வாழியே அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ சடகோபன் தந்தமிழ் நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் என்று அந்த வாலி திருநாமத்தை அப்பிள்ளை அப்பில்லா அவர்கள் எல்லாம் சேவித்தார்கள். ஆக இந்த மணவாள மாமுனிகளை கொண்டுதான் இந்த திவ்ய பிரபந்தத்தை நாம் ரட்சிக்க வேண்டும். அதற்கான வியாக்கியானங்களை எல்லாம் இவர் திருவாக்கிலே கேட்க வேண்டும். சேற்று கமல வயல் சூழ் அரங்கர்தம் சீர்தழைப்ப போற்றி தூணல் அந்தனர் வாழ இப்பூதலத்தே மாற்றற்ற செம்பொன் மணவாள மாமுனி வந்திரனேல் ஆற்றில் கரைத்த புலி அல்லவோ தமிழ் ஆரணவே. அப்ப ஆத்துலவே புளிய கரைச்சா, ஒரு ஆத்துலயோ ஒரு குளத்திலேயோ போய் புளிய கரைச்சா அந்த புளி வீணா போயிடும். நம்ம இல்லங்கள்ல அதை ஒரு பாத்திரத்துல கரைச்சா அந்த புளிய வச்சுண்டு நாம நெளியமுது சாத்தமது கூட்டு எல்லாம் பண்ணலாம். ஒருவேளை இந்த மணவாள மாமுனி அவதரிக்காம போயிருந்தா ஆற்றில் கரைத்த புலி போல இந்த திவ்ய பிரபந்தங்களும் அதன் அர்த்தங்களும் வீணாக போய்விடும். தமிழ் ஆரணம், அந்த செந்தமிழ் ஆரணமே வீணாக போயிருக்கும். ஆழ்வார்கள் வாழி அருளி செயல் வாழி தாழ்வாதும் இல்குறவர் தாம் வாழி ஏழ்வாறு உய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தண்டுடனே சேர்ந்து. ஒருவேளை அந்த ஆழ்வார்கள் அந்த எப்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணிக்கிட்டோம். நாம தினந்தோறும் பண்ண வேண்டிய மங்களாசாசனம். எல்லாரும் ஆத்துல கோயிலாழ்வார் கற்பூரம் காட்டுற காலத்துல அந்த எம்பெருமான்கிட்ட சேவிக்க வேண்டியது ஆழ்வார்கள் வாழி அருளி செயல் வாழி. ஆழ்வார்கள் பல்லாண்டு பல்லாண்டு வாழணும், நமக்கா அவர்கள் கொடுத்து அருளி செயல் வாழணும். தாழ்வாதும் இல் குறவர் தாம் வாழி, அந்த ஆழ்வாரையே தெய்வமாக கொண்டார்களே ஆச்சாரியர்கள், அவர்கள் நன்றாக வாழ வேண்டும். அந்த ஆச்சாரியர்கள் நமக்கு அமைத்து கொடுத்தாரே திவ்ய சூக்திகள், அந்த வியாக்கியானங்கள், அதுவும் நன்றாக இருக்கணும். செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. அப்பேற்பட்ட அந்த திராவிட வேதம் எல்லாமே மறையோடு சேர்ந்தது. வேத வேதாந்த கருத்துக்களை சொல்ல வந்தவை என்று தினந்தோறும் ஆழ்வார்களுக்கும் அவர்தம் அருளி செயல்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் அவர்தம் உரைகளுக்கும் வாழ்த்து பாடிக்கொண்டே இருக்கிறார் ஸ்ரீ மணவாள மாமுனிகள். அப்படி அந்த ஈட்டு பிரபாவம் அதனால பூரிப்படைந்த திருவரங்கநாதன், அவன் பிரதமாச்சாரியன் பெரிய பெருமாள். அந்த பெரிய பெருமாளே சரமாச்சாரியர், கடைசி ஆச்சாரியரான அந்த மணவாள மாமுனிகளை தம்முடைய ஆச்சாரியனாக ஏற்றுக்கொண்டு இந்த ஓரான்வழி ஆச்சாரிய பரம்பரையை மணவாள மாமுனியோடு பூர்த்தி செய்து வைத்தார். அப்ப இத்தனை பெருமை இந்த ஸ்ரீ மணவாள மாமுனிகளுக்கு. எம்பெருமானார்ட்ட உபதேசம் பெற்றோம், துவயத்தை ஸ்ரீ வைஷ்ணவ நம்பியா உபதேசம் பெற்றோம் திருக்குறுங்குடியிலே. அதே எம்பெருமானார்ட்ட திருமலையிலே சங்கும் சக்கரமும் பெற்றோம் ஆச்சாரிய ஸ்தானத்துல. ஆனா யாருக்கும் தனியன் சாதிக்கல. அந்த குறை தீர யதீந்திர பிரவணம் வந்தே. அப்போ அவருடைய புனரவதாரம் இந்த மணவாள மாமுனிகள். இவர்கிட்ட இருந்து இந்த காலக்ஷேபத்தை கேட்டோம், இவருக்கு அந்த தனியனை சமர்ப்பிக்கணும்னு சொல்லி அந்த தனியனை பத்ரிகாசிரமம் தொடங்கி வடக்க பத்ரிகாசிரமம் தொடங்கி தெற்க இருக்கிற திவிதேசங்கள் வரைக்கும் யாரு இல்லங்களாகட்டும், மடங்களாகட்டும், திருமாளிகளாகட்டும், சந்நிதிகளாகட்டும், திருக்கோயில்களாகட்டும், எப்போ திவ்ய பிரபந்த பாராயணம் ஆரம்பிச்சாலும் ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே
ரம்யஜா மாதரம் முடியும் அப்படின்னு திருவரங்கநாதன் பிரதமாச்சாரியன் அவர் திருவாக்கிலிருந்து வந்தது. இது தனியனில்லை, மகா மந்திரம் என்று பிள்ளிலோகஞ்சியர் வியாக்கியானம் இருக்கு, காஞ்சி சுவாமி வியாக்கியானம் இருக்கு. அப்பேற்பட்ட அந்த உயர்ந்த அந்த மந்திரம் அதை தினந்தோறும் சொல்லணும். இதுக்குண்டான பெருமைக்குன்னே ஒரு உபன்யாசம் பண்ணலாம். ஸ்ரீசைலேச தனியன் மகாமந்திர பிரபாவம், அதுக்கு அதை சொல்ல ஆரம்பிச்சா 1 மணி நேரம் ஆகும். அதை தனியா ஒரு அனுபவிக்கலாம். அப்பேற்பட்ட அந்த மணவாள மாமுனிகள் ஸ்ரீமத் ரங்கம் ஜெயது பரமம் தாமே தேஜோ தேஜோ நிதானம் பூமா தஸ்மின் பவது குஷலி கோபி பூமா சகாய திவ்யம் தஸ்மை திசது விபவம் தேசுகோ தேசிகானாம் காலே வரவரமுனி கல்பயன்னு மங்களானி மங்களம் முனிவர்யாய ரம்யஜா மாத்ரு யோகினே யச்சாத்திர பாவம் சம்பிராப்தா ஸ்ரீசஸ்ரீ ரங்கநாயகா ஸ்ரீமதே சௌமியஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாது நித்யஸ்ரீ நித்தியமங்கலம். இப்பேற்பட்ட இந்த ஸ்லோகத்தை எல்லாம் ஒவ்வொரு மூலா நட்சத்திரத்துக்கும் திருநாராயணபுரத்துல செல்வப்பிள்ளை உபயநாச்சிமாரோட உடையவரோட மாமுனிகள் சன்னதிக்கு ஏறி உபதேச ரத்னமாலைய வீதிகள்ல திருச்செவி சாத்தி சன்னதிக்கு போய் திருவாமை நூற்றந்தாதி கேட்கிறார். இந்த ஆனி மாதம் மூல நட்சத்திரத்துல விசாக நட்சத்திரத்து அன்னைக்கு சாயங்காலம் தொடங்கி திருவாய்மொழி முழுக்க திருவாய்மொழி 1000மும் கேட்கிறார். இன்னைக்கு இந்த மூலத்தன்னைக்கு செல்வப்பிள்ளை உபயநாச்சிமாரோட உடையவரோட எழுந்தருளி 10ஆம் பத்து சாத்துமுறை, ராமானுஜ நூத்தந்தாதி சாத்துமுறை, ஈடு 36,000 படி சாத்துமுறை, கீதாபாஷ்ய சாத்துமுறை, ஸ்ரீபாஷ்யம் என்ன எல்லாத்தையும் இந்த எங்கெங்க ஸ்ரீபாஷ்ய பந்தி எடுத்தாரோ ஈட்டுல, எங்கெங்க கீதாபாஷ்ய பந்தி எடுத்தாரோ ஸ்ரீ மணவாள மாமுனிகள், அப்படி செல்வப்பிள்ளைக்கு வலது பக்கம் உடையவரும் செல்வப்பிள்ளைக்கு இடது பக்கம் அவருடைய புனர் அவதாரமான ஸ்ரீ மணவாள மாமுனிகளும் யதீந்திர பவனருமாக இருந்து கொண்டு அற்புதமான அந்த உற்சவம். இப்ப அந்த உற்சவம் நடந்துட்டு இருக்கு. கரெக்டா 9 மணிக்கு ஸ்ரீபாஷ்யம், கீதாபாஷ்யம், திருவாய்மொழி, ஈடு, நூற்றந்தாதி வரிசையா ஆகும் சாத்துமுறை. எப்போ என்னென்ன அர்த்தம் சேவிச்சாலும் மணவாள மாமுனிகள் இந்த 4 நாள்கள் திருவாய்மொழியோட சேர்ந்து ஈடு வியாக்கியானம் முழுக்க பாராயணம் பண்ணுவார், ஸ்ரீபாஷ்யம் முழுக்க பாராயணம் பண்ணுவார், கீதாபாஷ்யம் முழுக்க பாராயணம் பண்ணுவார். உபய வேதாந்தமும் அந்த துவனியோட ஸ்ரீ மணவாள மாமுனிகளுக்கு அற்புதமாக சமர்ப்பிக்கப்படுகிறது. அப்பேற்பட்ட அந்த உயர்ந்த அந்த நன்னாள், இந்த நன்னாள் தருணத்திலேயே திருவரங்கத்துல ஸ்ரீ மணவாள மாமுனிகள் சன்னதியில அவருக்கு செல்வ மணவாள மாமுனிகளும் பேரு, கோயில் மணவாள மாமுனியும் பேரு. அந்த சன்னதியில திருவாய்மொழி கோஷ்டி எல்லாம் ஆகி சம்பிரதாய சந்திரியன்னு அற்புதமான அந்த பிரபந்தம், அந்த பிரபந்தத்திலேருந்து 2 பாட்டு அடியன் சேவிச்சேன். அந்த பிரபந்தம் முழுக்க அஸ்மத் ஆச்சாரியன் ஸ்ரீ உபே கோவன சம்பத்குமார் ஆச்சாரிய சுவாமி, அந்த சுவாமி திருவார்க்கில அற்புதமா கேட்பர் ஸ்ரீ மணவாள மாமுனிகள். அப்படி சேவிக்கின்ற காலத்துல சுவாமியோட திருக்கல்லேருந்து ஜலம் பெருக்கெடுத்து ஓடும். அந்த திருவரங்கம் என்ன, இந்த திருவரங்கத்தில் இருக்கிற பெரிய பெருமாள் தொடங்கி பெரிய ஜீர் வரைக்கும் தாமே அனுபவித்து செய்தி கொடுக்கக்கூடியவர் அஸ்மத் ஆச்சாரிய சுவாமி. அந்த வைபவம் நடந்துட்டு இருக்கு. இப்படி திருவரங்கம் என்ன, திருவேங்கடம் என்ன, திருக்கட்சி என்ன, திருநாராயணபுரம் என்ன, இங்கெல்லாம் இன்னைக்கு வைபவம் நடந்துட்டு இருக்கு. அந்த வைபவத்துக்கு மத்தியில இந்த ஒரு 1 மணி நேரம் யதாமதி யதா அவகாசம் அடியன் விண்ணப்பிச்சேன். அதனால இவ்வளவுதான் இல்லை, இன்னும் நீங்க பெரிய பெரிய வாழ்க்கை கேட்டா இன்னும் பலவிதமான ருச்சியான அர்த்தங்கள் கிடைக்கும். இந்த 1 மணி நேரம் அந்த ஸ்ரீசைலேச வைபவம் யச்சாத்திர பாவம் சம்பிராப்தரா ஸ்ரீசஸ்ரீ ரங்கநாயகா மாணவனாய் வந்து நின்ற மாதவன் அப்படிங்கிற தலைப்புக்கு அடியில சில விஷயங்களை விண்ணப்பிச்சேன். இதுல சில தோஷங்கள் இருக்கலாம், அதெல்லாம் விட்டுட்டு நல்ல விஷயங்களை ஸ்வீகரிக்கணும் பிரார்த்தித்து அமைகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நம.